ஹாய் கைஸ், வெல்கம் டு மேக் இந்தியா. இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா பிஎஸ்என்எல் சிம் கார்டை பற்றி நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் மந்த்து போட்டுருந்தோம். ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறோம்னு சொல்லியிருந்தோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஎஸ்என்எல்லை பற்றி ஆஹா ஓஹோ அப்படி 4G வருது, 5G வருது, விட்டால் 6G வருதுன்னு கூட சொல்லிடுவாங்க. ஆனால் அப்படி எதுவுமே கிடையாது. 3Gயே இன்னும் சரியாக வரலாங்க. 3G நெட்வொர்க்கே டேட்டா ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அதுக்குண்டான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது. நான் எல்லா வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டேட்டா ஆக்டிவேட்டே ஆகாது. அது காட்டுறேன் பாருங்கள். நான் ஸோ இந்த பிஎஸ்என்எல் ஃபஸ்ட்டு சிம்மு பிஎஸ்என்எல் தான். ஸோ பிஎஸ்என்எல் ஃபஸ்ட்டு சிம்மு போட்டிருக்கேன். டேட்டா ஆன் பண்ணியிருக்கேன். இந்த H+ன்னு வரும். ஆனால் உங்களுக்கு டிசப்பியரில் தான் இருக்குமே தவிர அது ஓப்பன் ஆகாது. ஒரு இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம யூடியூப் சும்மா நார்மலாக ஓப்பன் பண்ணலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நோ கனெக்ஷன் வரும். ஸோ இது உங்களுக்கு டிசப்பியர்லேயே தான் இருக்கும். நோ கனெக்ஷன் தான் வந்திருக்கும். ஸோ இதுதான் நிலமை. இப்போது இது கஸ்டமருக்கார் கால் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் என்ன சொன்னாங்கன்னா, காலை கட் பண்ணோடனே 10 நிமிஷம் கழித்து மொபைலை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள், உங்களுக்கு நெட்வொர்க் ஆன் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட் டைம் அதையும் செஞ்சு பார்த்தேன். செகண்ட் டைம் என்ன சொன்னாங்கன்னா, திருப்பியும் அதே இஷ்யூ இருந்ததுனால செகண்ட் டைம் கால் பண்ணேன். அப்போ என்ன சொன்னாங்க, செட்டிங்கில் போயிட்டு பிஎஸ்என்எல் நேமில் பிஎஸ்என்எல் நெட்டுன்னு டைப் பண்ணுங்கள், அது போட்டிங்கன்னா வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதையும் செஞ்சு பார்த்தேன். செஞ்சு பார்த்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள், வந்துடும். நாங்கள் திரும்பியும் அதையே செஞ்சு பார்த்தேன், வரலை. அந்த ஆடியோலாம் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். சிம் கார்டு மாற்றும் போது, புது மனுக்கு சிம் கார்டு மாற்றும் போது அதோட ஆடியோலாம் டெலீட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக கடைசியாக நான் கம்ப்ளைண்ட்டு இதுக்கு நம்பருக்கே கால் பண்ணேன். கஸ்டமர் சர்வீஸ் கம்ப்ளைண்ட் சென்டர் இருக்குது, அதுக்கு கால் பண்ணினதுக்கு அவங்க 24 ஹவர்ஸில் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ வராது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அந்த இஷ்யூ இன்னி வரலாம் அப்படியே தான் இருக்குது. ஸோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நெட்வொர்க்கு H+ன்னு காட்டும். ஆனால் ஓப்பனே ஆகாது. அப்பியரே ஆகாது. டிசப்பியரில் தான் இருக்கும். அது அப்பியர் ஆனால் மட்டும்தான் எனக்கு டேட்டா ஆன் ஆகும். டோட்டலாக என்னோடய டேட்டா யூசேஜ் பார்த்திங்கன்னா காட்டுறேன் பாருங்கள். என்னோடய டேட்டா எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன்னு. ஸோ 45 நாள் ஆகப்போகுது. பர் டேக்கு 2 GBன்னு சொல்லி கொடுத்தாங்க. 249 FRC போட்டிங்கன்னா பர் டேக்கு 2 GB 45 டேஸுக்கு உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டோட்டலாகவே 6 GB மட்டும்தான் யூஸ் பண்ண முடிஞ்சுது என்னால். அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியல. நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கும் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அத்திப்பட்டில் நம்ம அத்திப்பட்டில் போயிருக்கும் போதும் பண்ணியிருந்தோம். அத்திப்பட்டில் 4G நெட்வொர்க்கே கிடைக்கும். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் 4G இது பண்ணிட்டோம். மீஞ்சூர், அத்திப்பட்டு இதெல்லாம் 4Gயே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 2G தான் கிடைக்குது. எட்ஜில் தான் ஓப்பன் ஆகுது. அதோடய ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்லாம் என்கிட்ட இருக்குது. இதில் ப்ளே பண்ணுறேன், அதில் பாருங்கள். அத்திப்பட்டில் எடுத்தது எட்ஜு தான் கிடைக்கும். நெட்வொர்க் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு சர்வர் சர்ச் பண்ணினே இருக்கும், கிடைக்காது. அதே மாதிரி அம்பத்தூர்லேயும் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதுலேயும் அப்படி தான் சர்ச் பண்ணினே இருக்கும், சர்வர் கிடைக்காது. அதே மாதிரி இந்த நெட்வொர்க் டிசப்பியர்லேயே தான் இருக்கும், அப்பியர் ஆகாது, டேட்டா ஓப்பன் ஆகாது. இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. இதெல்லாம் இன்னும் அவங்க சரி பண்ணல. அதுக்கு முன்னாடி 4G 5G அப்படின்னு சொல்லின்னு இருக்காங்க. முதல்ல 3G ரெடி பண்ணி கரெக்டாக கொடுத்தாலே போதும். ஒன்லி டாக் டைம் பேசுறதுக்கு மட்டும்தான் பிஎஸ்என்எல் யூஸ் ஆகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எனக்கு அந்தளவுக்கு டேட்டா யூஸ் கிடையாது. எனக்கு மேக்ஸிமம் நான் வைஃபை டேட்டாஸ் தான் யூஸ் பண்ணுறேன். மொபைல் டேட்டா எனக்கு யூஸ் கிடையாது. இருந்தாலும் எமர்ஜென்சி ஏதாவது ஒரு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற போது அந்த டைமில் ஆன் பண்ணனா இந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன சொல்யூஷன் அதுக்கு? அது 4G 5Gன்றதுக்கு முன்னாடி 3Gயை கரெக்டாக ஸ்டாண்ட் பை பண்ணுங்கள். 3G பண்ணி உங்களுக்கு நெட்வொர்க் பர்ஃபெக்டாக இருந்து
எல்லோரும் வாங்கினா தான் பிஎஸ்என்எல்லோட நேம் வந்து நிலைக்கும். இல்லைனா பழையபடி எல்லாருமே வந்து பிஎஸ்என்எலுக்கு வந்துட்டு திருப்பியும் வந்து அதர் நெட்வொர்க்கு போகிற நிலமை தான் இருக்கும். ஸோ இதை வந்து கரெக்டாக பண்ணணும். சும்மா வந்து எல்லா வீடியோலையும் வந்து பிஎஸ்என்எல் வந்துடுச்சு, அந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நான் எல்லா ஸ்க்ரீன்ஷாட் வீடியோவும் போடுறேன். நார்மலாக தான் இருக்குது. நெட்வொர்க் வந்து அந்தளவுக்கு டேட்டா நெட்வொர்க் ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் தெரியல. இதை பிஎஸ்என்எல் கவர்மெண்ட்டு கரெக்டாக பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து நான் யூஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். என் நேமில் தான் சிம் கார்டு இருக்குது. நான் ஒன்றும் இது வந்து போகிற போக்கில் சொல்கிறது கிடையாது, ஸ்பான்சரும் கிடையாது. நான் யூஸ் பண்ணிட்டு தான் என்னோடய இது தான் சொல்கிறேனே தவிர இது வந்து வேணும்னோ சொல்கிறதுக்கோ எதுவுமே கிடையாதுங்க. ஸோ நம்ம வந்து அவங்க சொன்ன மாதிரி செட்டிங்லாம் கூட நம்ம போய் செட் பண்ணோம். ஜிபிஆர்எஸ் செட்டிங்கில் போயிட்டு அவங்க சொன்னது தான் நம்ம செஞ்சோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா காட்டுறோம் பாருங்கள். பிஎஸ்என்எல் கிளிக் பண்ணிட்டு அக்சஸ் பாயிண்டில் ஜிபிஆர்எஸ், ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நேம் வந்து பிஎஸ்என்எல் ஜிபிஆர்எஸ் கொடுக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஏபிஎனில் வந்து பிஎஸ்என்எல் நெட்டு அப்படின்னு வந்து டைப் பண்ண சொன்னாங்க. இதை டைப் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டு ஒன்ஸ் ரீபூட் பண்ணுங்கள் ஃபோனை, அப்போ வந்துடும் சொன்னாங்க. அந்த மாதிரியும் செஞ்சோம். நம்மளுக்கு அது வரல. எல்லாமே வந்து நம்ம வீடியோ ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துருக்கோம், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வீடியோ ஒன்று ஒன்றா போடுறோம். அம்பத்தூரில் எடுத்ததும் இருக்குது, அந்த வீடியோவும் பாருங்கள். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அத்திப்பட்டில் எடுத்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கும் இருக்குது. அதுலேயும் வந்து உங்களுக்கு நெட்வொர்க்கு, அதே மாதிரி இந்த நெட்வொர்க்கு அப்பியர் ஆகாமல் அப்படியே இருக்கிறது, இதையும் நான் போட்டிருப்பேன். அது இல்லாமல் எவ்வளோ ஸ்பீடு வருது அதையும் வந்து போட்டிருப்பேன். அது இல்லாமல் இதில் டேட்டா ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ ஏதாவது ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? நோ கனெக்ஷன் இருக்குது. ஆனால் இங்கே வந்து மொபைல் டேட்டா வந்து ஆனில் இருக்குது. டிசேபிள்லேயே தான் இருக்குது. அந்த ஹெச்ன்ற சிம்பிள் வந்து டிசேபிள்லேயே தான் இருக்குது. ஸோ எனக்கு அம்பத்தூர்லேயும் இதே ப்ராப்ளம் தான் எனக்கு இருந்தது. அப்படியே நெட்டு வந்தாலும் 1 MBPS மேலே போகல. அந்த வீடியோவை நான் எடுத்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ தான் வந்து நல்லா தெரியும் பாருங்கள். இப்போ தான் வந்து அது எனேபிள் ஆகிருக்கு. இவ்வளோ நேரம் அது எனேபிள் ஆகலை. இந்த மாதிரி ஆச்சுன்னா எப்படி நம்ம ஒரு எமர்ஜென்சி ஏதோ ஒரு ஜிபே எதாவது பண்ணணுன்றதுக்கு ஓப்பன் பண்ணோன்னா எப்படி வந்து நம்மளுக்கு இது வந்து யூஸ் ஆகும் சொல்லுங்கள்? இப்போ தான் வந்து ஆக்டிவேட்டே ஆகிருக்கு பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்பீட் டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ப்ரொவைடர் வந்து இன்னும் ஃபைன் பண்ணின்னு தான் இருக்குது. ஸோ நான் சொன்னது நெட்டு எனக்கு தேவைப்படாதுன்னு தான் வாங்கினேன். இருந்தாலும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இப்போ பிஎஸ்என்எல் மாறுறதுக்கு ஏதாவது ஒரு இது வேணும் இல்லையா? எனக்கு நெட்டு தேவைப்படாது அந்தளவுக்கு. நான் வெறுமை பேசுகிறது மட்டும்தான் மெயினாக யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து பாரத் சென்சார் நிகம்னு வந்திருக்கு. கிளிக் பண்ணுவோம். எவ்வளோ ஸ்பீடு வருதுன்னு பார்ப்போம். டவுன்லோட் ஸ்பீடு. சரிங்க, நான் வெளியில் தான் உட்காந்துருக்கேன், வீட்டுக்குள்ளே கூட இல்லை. கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ பாருங்கள், 2.5 2.9 லேட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் இனிஷியலாக வந்து உங்களுக்கு கம்மியான ஸ்பீடு தான் எடுக்குது. அதுவும் அப்லோடு பார்த்திங்கன்னா சுத்தமாக ஸ்பீடே காணும். இது வந்து சம்டைம்ஸ் தான், எப்போவுமே இந்த மாதிரி இருக்காது ரெகுலராக. எப்போவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனக்கு இந்த ஆக்டிவேட் ஆகிறதுக்கு எனக்கு 10 நிமிஷமாக அது எடுத்துக்குது. அது கால் பண்ணி கேட்டால் அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. அவங்க இதை பண்ணு அதை பண்ணுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர எனக்கு வந்து நெட்வொர்க்கு சரியாக டேட்டா நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ பிஎஸ்என்எல்லோட இந்த வீடியோ, இந்த அப்டேட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும்
அப்டேட்டாக வரும். இப்போது இங்கே போடுற வீடியோ எதுவுமே வந்து ஸ்பான்சர் கிடையாது. எல்லாமே நான் வந்து ஓனாக யூஸ் பண்ணி எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே ஓனாக வாங்கி தான் நான் பண்ணுறேன். எதுவுமே ஸ்பான்சர்லாம் கிடையாதுங்க. பெய்டு ப்ரமோ வீடியோ எதுவுமே கிடையாது. பாய்.